ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில எப்போது என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், எப்போது என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, எப்போது நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்க போயிறேன், இனி நீங்க குறைவை காண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த காரியத்திலெல்லாம் குறைவுகள் காணப்படுகிறதோ அந்த குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி உன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் வேணும் உன் குடும்பத்துக்கு? என்ன பிரச்சனைகளோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறங்கிறத தேவன் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறபடினாலே இந்த நாள்ல இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுக்க போறாரு. இனி நீ குறைவை காணாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை ஆளுகை செய்து நடத்த போயிறாராம். வாசிக்கிறேன் கேளுங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உமது அடியானின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தலும் கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இந்த நாளில் பார்க்கிறோம், உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கர்த்தராகிய ஆண்டவரே, நீங்க தான் இதை சொன்னீங்க, நீங்க தான் இதை செய்றீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உன் வீடு இந்த நாள்ல இருந்து ஆசீர்வதிக்கப்பட போகிறது, உன் பிள்ளைகள் இந்த நாள்ல இருந்து ஆசீர்வதிக்க போறாங்க. இந்த நாள்ல இருந்து உன்னுடைய வீட்டுல நீ குறைவை நீ காண மாட்ட. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டாரானால் உன்னுடைய குடும்பத்துல குறைகள் இருக்கவே இருக்காது. எல்லா குறைகளும் அங்கு நிறைவாக்கப்பட்டதாய் காணப்படும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் உங்களுடைய குடும்பத்தின் மேல, உங்க வீட்டு மேல கடந்து வந்திருக்கிறபடினால எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். என் வீட்டுல ஆசீர்வாதமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி புலம்புறீங்களா? உங்க வீடு இந்த நாளிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இந்த நாளிலிருந்து கர்த்தர் உன்னுடைய வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னுடைய வீடு அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வீடாய் உன்னுடைய குடும்பத்தை மாற்றப் போகிறார். வெறுமையான உன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாய் மாறப்போகிறது. கலங்காதீங்க, நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வீட்டை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறீரையா. இனி இவர்கள் குறைவை காணாத ஒரு ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் கனப்படுத்தப்படுவதற்காய் நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் தகப்பனே அப்பா, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் என்று சொன்னது போல எல்லா குறைகளும் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவாக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா. உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.